மகாராஜா, இந்த சபையிலே நான் வந்திருக்கிற பொழுது நான் யாரு, என் பேர் என்ன, எதுக்காக வந்திருக்கிறேன்? லோனு கட்ட காசு இல்லைன்னு. சரிப்பா. ஆனால் நாட்டுக்கு நாடு மகாநாடு, மகாநாடு அருமையும் பெருமையும் சேர்ந்த அழக திருப்பொன்னாடு, பொன்னாடு ஆனக்கட்டி தாம்படிக்கும், நாடு குதிரை கட்டி தாம்படிக்கும், பொன்னமா நாடு சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், வன்னி குலத்துல பிறந்த வன்னிய சிகாமணிகள் அனைத்து பேர்களும் மாரியம்மனுக்காக பூச்சாட்டி பொங்கல் வைத்து எத்தனையோ வானவெடிகளா செய்திருக்கிறார்கள். சுத்து பொங்கல் முன்னிட்டு 1, 10, 100, 500, 1000 என்று சொல்லக்கூடிய வசூலை செய்து சுத்து பொங்கலுக்காக மாரியம்மாவை சும்மா வைக்க கூடாது, ஒரு இரவு நாடகம் வைக்கணும் அப்படி என்று அனைவருடைய மனசிலே சந்தோஷமானது, ஆமா ஒரு ஆசையானது. அதனால நமக்கு இன்றைக்கு ஒரு இரவு நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஆமா, நாம நடத்தக்கூடிய நாடகமும் பாரதத்துல சிறந்தது கர்ணன் மோட்சம், ராமாயணத்துல சிறந்தது வாலி மோட்சம், புராணத்திலே சிறந்தது வன்னிய புராணம், தவத்திலே சிறந்தது அர்ஜுனன் தவநிலை. ஆமா, இப்படி சொல்லக்கூடிய அர்ஜுனன் தவநிலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை பெரியோர்களால நிச்சயிக்கப்பட்டு நடந்து கொண்டு வருகிறேன். இந்த நாடகத்துல நான் முதல் தற்பாடு வந்திருக்கிறேன். நான் யாரு, என் பேர் என்ன, எதுக்காக வந்து சொல்றேன், சொன்னாதாங்க தெரியும்.
குருகலாமா சரியான சந்திரகுலம். சந்திரகுலத்திலே பிறந்த கருத்ததோ தண்ணி, வெளுத்ததோ பால் கிடையாது. ஏண்டா கருத்ததெல்லாம் சாராயம், வெளுத்ததெல்லாம் தெலுங்குங்க. நம்ம செட்ல ஆறு குடிக்கிறது கிடையாது. ஆமா சாமி. தெலுங்கு பத்தி நினைக்காத. ஏன் குடிச்சு விட்டா குடிச்சு செத்து போயிட்டா கூட எலவுக்கு போக மாட்டோம்டா. எப்படி சாமி போவேன்? நெப்பு இருந்தா தானே போவேன். அப்படியா? இங்க 2 கோட்டை போட்டு பண்ணிட்டு எடுத்து தான் போவேன். அதனால என்னுடைய பேரும் தர்மபுத்திர மன்னன் அறிந்தாயா? தர்மபுத்திர மகாராஜனுக்கு என் தாயோ குந்தமாதேவி, என் தந்தையோ பாண்டபுத்திர மகாராஜன். பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் என் தாய் குந்தமாதேவிக்கும் நாங்கள் 5 ராஜார்கள் பிறந்தோம். சரியா காட்சி பேர். ஆமா. யாரு? தருமன், பீமன், அர்ஜுனன், நகலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்களும் 5 ராஜார்கள் பிறந்தோம். 5 ராஜார்கள் பிறந்த உடனே என் தந்தையாரோட பிறந்தவர்களோ மூவாதிகள் 3 பேர்கள். மூதேவி பிடிச்சிங்க 3 பேரு. மூதேவி இல்லப்பா, என் தந்தையாரோட பிறந்தவர்கள் மூவாதிகள் 3 பேர். ஆமா. யாரு? என் பேரான பெரிய தந்தையோ திருதராட்டிய மாமன்னன். என் தந்தையோ பாண்டபுத்திர மகாராஜன். என் சிறிய தந்தையோ விக்ரம மகாராஜன். இப்படி சொல்லக்கூடிய 3 பேர்கள் அண்ணன் தம்பிகள். யாராருக்கு கல்யாணம் ஆச்சு? என் சிறிய தந்தை விக்ரம மகாராஜனுக்கு கல்யாணம் கிடையாது, நித்திய பிரம்மச்சாரி. ஓ, என்ன மாதிரி? உனக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையே. அந்த குழந்தை எடுக்க போறீங்க. ஏண்டா எனக்கு பிறக்கலங்கிற? ஏண்டா அப்பா அப்பான்னு சொல்லி உன்னோட வந்திருக்கிறான். அவன் என்ன டெம்போல வரணும் போட்டு வந்தாங்க. கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்தேன். பைத்தியக்காரா, இந்த மாரியம்மா சத்தியமா அந்த குழந்தை எடுக்க போறீங்க. பின்ன யாருக்கா பிறந்தது? அது எங்க வீட்டுக்காரிக்கு பிறந்ததுங்க. கேளுங்கப்பா, நீ இல்லாத வீட்டுக்காரிக்கு பிறந்தது. எங்க அப்பா வேலை விட்டுருப்போம். ஏன்னா கொப்பனை பத்தி நினைக்கிறேன். அப்படி புட்டு புட்டு காலையில எம்மாடு போய் சொல்ல இப்படி சொல்லக்கூடிய என் பேரான பெரிய தந்தை திருநாட்டிய மாமன்னனுக்கு பிறந்த ஆண் மக்கள் 100 பேர்கள் பிறந்தாங்க. நாங்க சித்தபார் மக்கள். நாங்க சித்தபார் மக்களுக்கும் 5 ராஜார்கள் பிறந்தோம். 5 பஞ்ச பாண்டவர்களும் என் பெரியப்ப மக்கள் கௌரவநாதி 100 பேர்களும் சின்னஞ்சிறு வயதிலே பள்ளிக்கு சென்று பாடங்கள் படித்தோம். பள்ளிக்கு சென்று பாடங்கள் படிக்கும் போது ஆணையாற்றம், முதலியாற்றம், வில்வத்திகளும், பத்து விளையாடுவதும் சப்பலாம் கொடுக்குறோம். நான் கொடுக்க மாட்டேன், கரிச்சு போடுவேன். என்ன நீ சப்பலாம் கொடுக்குற? டே, பள்ளிக்கூடத்துல விளையாடணும்டா, சடுகுடு விளையாட்டு. அதனால அனைத்து விளையாட்டு விளையாடணும். அனைத்து விளையாட்டு விளையாடும் போது பாண்டவருக்கே இப்படி இருக்கக்கூடிய குரு பெரியவர்கள் அனைத்து பேர்களும் பாண்டவருக்கே மெம்மேலி மெம்மேலி மெம்மேலியாக பாண்டவரையே புகழ்ச்சியாக பேசினார்கள்.
அப்ப என் பெரியப்பனுக்கா பிறந்த மக்கள் 100 பேர்கள் தோல்வி எடுத்து கொண்டே வந்தான். பெரிய மக்களுக்கே தோல்வி. அப்ப என் பெரியப்ப மக்கள் என்ன செய்தார்? சித்தபார் மக்கள் 5 பஞ்ச பாண்டவர்கள் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பேரும் புகழும் கிடைக்காது. பேரும் புகழும் கிடைக்காது. ஆமா. சித்தபார் மக்கள் பார்க்க கூடாது, சொந்த பந்தம்னு பார்க்க கூடாது, பங்காளின்னு பார்க்க கூடாது. அவியில நாம மடிக்கணும், அணு அணுவாக சித்திரவதை செய்யணும். அப்படி அன்றி எனக்கு பெரிய தந்தைக்கு பிறந்த 100 ஆண் மக்களும் எங்கள் 5 ராஜாலும் மடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன சித்திரவதை செய்தால் போகும் வழிதடியில பைக்குள்ளிய வச்சு வைத்தால் போகும் வழியிலே பொய்க்குழி வைத்து வைத்தான். சரி. நடக்கும் வழியிலே நச்சு மொழிகள் நட்டு வைத்தான். உங்கூர் சாதத்திலே பச்சனாவி என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலைக்கணும். சரி. படுக்கக்கூடிய பாவியில பாம்புகள் விட்டு வைத்தான். அதற்கும் நாங்க தப்பித்தோம். யாரோட கிருவினால? எம்பெருமாமாயரோட கிருவினால நாங்க பாண்டவர் எந்த விண்ணப்படாமல் படிக்க நாங்க தப்பி பிழைத்தோம். சரிங்க. தப்பி பிழைத்த உடனே பாண்டவரை மடிக்க முடியலையே. அப்படி அன்றி அந்த 100 பேர்கள் என்ன செய்தார்? அரக்கமா மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு மாளிகை கட்டினார். அரக்கு மாளிகை என்றால் அரக்க மாளிகை, அரக்கு மெழுகு பஞ்சுன்னு சொல்லக்கூடிய உருவம் பொருளை வைத்து ஒரு அரக்கமா மாளிகை கட்டினார். எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள். ஆமா. சரி சரி. பகலிலே சிமெண்ட் மணல் வருகிறது, நைட்ல உருகும் கூடிய பொருள் கொண்டு போய் அரக்கமா மாளிகை கட்டி எங்கள் 5 ராஜார்களையும் என் தாய் குந்தமாதேவியும் 5 பேர்கள் தந்திர மார்க்கமாக அரக்கமா மாளிகை கூட்டிட்டு வந்து நான் கட்டிருக்கிற அரக்கமா பாருனா அண்ணா தர்மனந்தனா சரி எவ்வளவு ஒய்யாரமாக எவ்வளவு அலங்கரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி துரியோதனன் எங்கள் அழைத்து கொண்டு வந்து கேட்டான். கேட்ட உடனே சரி நான் என்ன சொன்னேன்? துரியோதனா அரக்கமா மாளிகை ரொம்ப மகிழ்ச்சியாக புகழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா இந்த மாளிகை பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆயாசமா இருக்கிறது. இந்த மாளிகையில படுத்து நாங்க செத்த நேரம் தூங்கலாம் இருக்கிறோம் அப்படி சொல்லி தர்மனந்தன் நான் சொன்னேன். சரி. சொன்ன உடனே சரி அண்ணா அந்த அரக்கமா மாளிகையில படுத்து தூங்க அப்படி சொன்னா. நாங்க அண்ணன் தம்பி 5 பேர்களும் என் தாய் குந்தமாதேவி 6 பேர்களும் அரக்கமா மாளிகையில படுத்து தூங்கி கொண்டிருந்தோம். அரக்கமா மாளிகையில படுத்து தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த துரியோதனன் என்ன செய்தார்? புராசனன் என்று சொல்லக்கூடிய கையில தீப்பந்தத்தை கொடுத்து நட்டநடி சாமத்துல தூங்கி கொண்டிருக்கிறாங்க, அந்த அரக்கமா மாளிகை போய் தீய வைடா அப்படின்னு சொல்லி புராசன் சொல்லக்கூடிய கையில தீப்பந்தத்தை கொடுத்தான். சரி. அவன் தீப்பந்தத்தை கொண்டு வந்தான் நட்டநடி சாமத்துல. அப்போ தர்மன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவி, என் தாய் குந்தமாதேவி 5 பேர்ல படுத்து தூங்கி கொண்டிருந்தோம். மதம் கொண்ட வியமச்சானன் மட்டும் அந்த நேரம் முழிச்சு கொண்டிருந்தான். சரி. முழிச்சு கொண்டிருந்த உடனே அந்த வியமச்சானம் பார்த்தா என்னடா நட்டநடி சாமத்துல ஒரு தீப்பந்தம் வருகிறது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அந்த தீப்பந்தம் கொண்டு வந்தவன் அரக்கமா மாளிகை தீய வைத்தான். தீய வைத்த உடனே அந்த வியமச்சானன் ஆகப்பட்டவர் ஓஹோ இது யாரோட சூழ்ச்சி? நம்ம பெரிய மக்களுடைய சூழ்ச்சி. நம்மள பாண்டவரை மடிக்க வேண்டும் அரக்கமா மாளிகை தீய வைக்கிறான், நாம தப்பிக்க வேண்டும் அப்படி என்று வியமச்சான் என்ன செய்தான்? கால் மேலையும் தோல் மேலையும் தொட மேலையும் கழுத்து மேலையும் முது மேலையும் எங்களை நித்திர தெரியாமல் படிக்கி தூக்கினார். ஆமா. சரி. தூக்குன உடனே அந்த அரக்கமா மாளிகைக்கு 4 தூணு கட்டிருந்தான். 4 தூணு கட்டி அந்த அரக்கமா மாளிகை கட்டிருந்தான். 4 தூணு கட்டின உடனே ஒரு தூணு அந்த தூணாக கட்டிருந்தான். அப்ப எல்லாத்தையும் தூக்கி முது மேல போட்டுக்கொண்டு விமர்சியான அந்த அந்தர தூணி எட்டி உதைத்தான். அந்த அந்தர தூணி எட்டி உதைத்த உடனே
அந்த அந்தரத்தூண் வழியாக சுரங்கமாக இடும்பாவனம் போனது. இடும்பாவனம். ஆமா. இடும்பாவனம் போன உடனே இடும்பாசூரன் அங்க ஒருவன் இருந்தான். இடும்பாசூரன். ஆமா. இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பாசூரன் இருந்தான். அந்த இடும்பாசூரன் என் தம்பி வேமச்சான இடும்பாசூரனை மடித்தான். இடும்பாசூரனை மடித்து முன்னூத்தி மங்கலம் சென்றான். முன்னூத்தி மங்கலம் சென்று பக்காசூரனை மடித்தான். பக்காசூரனை மடித்த உடனே பாஞ்சால நாட்டிலே பாஞ்சாலனுடைய மகளாகிய பத்தின துராவதாளுக்கு சுயிரம் என்று சொல்லி அயல் உலக 56 மன்னர்களுக்கும் பாஞ்சால மன்னன் நிருவமணி பிறந்தார். நிருவமணி பிறந்த உடனே அங்கே நாங்கள் ஐவராஜார்களும் போனோம். சுயிரத்துக்கு போனோம். திரியோதனாலே 99 பேர்களும் கிருவரி குருவாச்சாரியா அஸ்பத்ராமன் ஜல்லி ஜெகினி அங்குதேசாதிபதி கர்ணமகாராஜன் அனைவற்றி பேர்களும் வந்தார். அப்ப வந்த உடனே யாருமே வளைக்க முடியாத வில்லை என் தம்பி பார்த்திபன் அர்ஜுனன் அந்த வில்லை வளைத்து பத்தினி கோமணியை கைப்பிடிச்சு கொண்டான். பாஞ்சாலி மனம் முடித்தோம். பாஞ்சாலி மனம் முடித்த உடனே அப்ப பாண்டவர் அரக்கமா மாலையில மடிச்சிட்டாங்கன்னு சொல்லி திரியோதரன் வீசியெல்லாம் சரிச்சுக்கிட்டான். கருமகண்டமெல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்ப பாண்டவர் உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி தந்திர மார்க்கமாக எங்களை அஸ்திராபுரம் கூட்டிட்டு வந்தான். ஆமா, அஸ்திராபுரம் கூட்டிட்டு வந்து மறுபடியும் எங்களை என்ன செஞ்சான்னு தெரியுமா?